தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் அப்ரோ பெண்கள் அமைப்பு சார்பில் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கிரிஜா மனு. பெண்கள் அமைப்பின் பெண் உறுப்பினர்களை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தும் நந்தினி விஜயா, லதா, வித்யா மற்றும் ஆஷிஷ் ராவத் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்கப்பட்டது. மேலும் கூறிய கிரிஜா, பெண்களுக்கு இலவச தொழில் பயிற்சி, சமூக பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குவது மற்றும் தொழில் சார்ந்த பொருளாதார வசதிகள் போன்ற குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு எங்கள் பெண்கள் அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும், எங்கள் அமைப்பு மீது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை காரணம் காட்டி எங்கள் அமைப்பில் உள்ள பெண் உறுப்பினர்களை காவல்துறை அதிகாரிகள் பாலியல் நெருக்கடிகள் தருவதால் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வரை வலியுறுத்தி மனு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லேடிஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்து வரோம். என் பேரு கிரிஜா. நான் பாண்டிச்சேரி, என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பாண்டிச்சேரி. அந்த அமைப்போட பிஆர்ஓ நானு. இந்த லேடிஸை வந்து 6 லட்சம் உறுப்பினர் எங்கள்கிட்ட இருக்காங்க. 6 லட்சம் உறுப்பினரும் பணம் கட்டுவாங்கன்னா இல்லை, அவங்க வந்து உறுப்பினராக ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டோக்கன் மட்டும்தான் நாங்கள் தருவோம். இப்போ எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து இப்போ எங்கள் மேலே போட்ட கேஸ் வந்து வாங்கின 5000 திருப்பி கொடுக்க சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அது நாங்கள் கோர்ட்டில் எல்லா ஆர்டர் காப்பீஸும் வந்து வாங்கி வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் கன்சர்ன் நடத்தலான்னு கூட நாங்கள் ஆர்டர் காப்பி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னா நான் கொடுக்குறேன் எல்லாமே. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்னை எதிர்த்து போராடும் போது யாரெல்லாம் எதிர்த்து போடுறாங்களோ அந்த பெண்களையும் இந்த கேஸ்ல சேர்த்து விடுறாங்க. இல்லீகலா நடத்துறாங்க சார். ஆபீஸ்க்கு வரமுறை இல்லாம, ஒரு முகாந்திரம் இல்லாம, சர்ச் வாரண்ட் இல்லாம, கம்ப்ளைண்ட் இல்லாம திபுன்னு இஓடபிள்யூ போலீஸ் உள்ள வராங்க. யூனிஃபார்மும் இல்ல. போலீஸ் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ரீசனா வந்து அதை வந்து பண்ணாங்க. கேட்டா காசு கேட்டு மிரட்டுறாங்க சார். இதான் இப்ப இருக்க பிரச்சனை. இந்த பாருங்க, இந்த லேடி தான் சார் வந்தாங்க. இவங்க பேரு வந்து அடுத்த நாள் நான் போனேன். அங்க போகும்போதுதான் இவங்க பேரு நந்தினின்னு சொன்னாங்க. நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் காசு வாங்கி தரது வந்து எங்க எஸ்பி சொல்லி தான் நான் செய்யறேன் குடுன்னு சொல்லி கேக்குறாங்க சார். உமன் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. இல்ல நீ காசு வந்து வாங்கல அப்படின்னா குடுக்கலன்னா பொம்பளை அனுப்புன்னு சொல்லி கேக்குறாங்க சார். இதை நான் மகளிர் ஆணையத்திலயும் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் நானு. அவங்க 27 நிமிஷம் ஆபீஸ்ல இருந்தாங்க. நான் வந்து திரும்ப பதில் அவங்களை கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப ஃபுல்லா அவங்க பண்ணதெல்லாம் இருக்கு. அவங்க போலீஸ்ன்னு எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? பப்ளிக் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களா வந்து நான் போலீஸ்னா அடுத்த நாள் போய் அவங்க டிபார்ட்மெண்ட்ல தான் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் சார். இப்ப நந்தினின்னு சொல்லுங்க சார். ஆமா சார். அதே மாதிரி சார், இப்ப வந்து ரீசெண்டா வந்து ஒரு பொண்ணு வந்து எங்க கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இவங்க எங்க மேல கேஸ் போட்டாங்க. எங்களை கூப்பிட்டு என்கொயரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள அனுப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட். இப்ப அந்த பொண்ணு 57 லட்சம் ரூபாய்க்கு கேஸ் கொடுத்துருக்கு. அது எங்க கிட்ட வந்து 1,20 லட்சம் ரூபாய் எங்க கிட்ட வந்து வாங்கிருக்கு. இதை எங்க நாங்க ரெஜிஸ்டர் பண்றது? இப்ப நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். ஆனா நாங்க ஜெயிலுக்கு போனது, திரும்ப வந்தது, இந்த மன உளைச்சலுக்கு எல்லாம் யாரு பதில் சொல்ல போறா? எங்க குடும்பம் எல்லாருமே பிரச்சனை, எல்லாருமே கஷ்டப்படுறவங்க. எல்லாருமே நந்தினின்றவங்க தான் சார். இவங்களதான் நான் பார்த்தேன். எஸ்பி பார்க்கல நான். ஆனா எஸ்பி சொல்லிதான் அதை செய்யறேன்னு ஹரீஷ் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து நான் பெட்டிஷன் கொடுத்தது எனக்கு போன்ல வந்து வந்துரும் சொன்னாங்க. நான் சொன்ன இந்த லைசன்ஸ் பேர்ல தான் வந்து நாங்க லோன் வந்து இஷ்யூ பண்றோம். எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க லோன் கொடுக்கலான்னு கோர்ட்ல ஆர்டரே வாங்கி வச்சிருக்கோம். பட் அதை கூட்டு கேட்கவும் மாட்டாங்க, அதை கூட்டு பார்க்கவும் மாட்டாங்க. இந்த ஆர்டரையே நான் மகளிர் ஆணையத்துல அம்மா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் வாங்கி பாக்குறாங்க. இதை நீ பாத்தியாமா நந்தினின்னு அம்மா கேட்டாங்க. மகளிர் ஆணையத்துல கேட்டாங்க. உடனே வந்து என் மேல கேஸ் போடுவாங்க. ஏன்னா அவங்களை கூப்பிட்டு போய் அங்க உட்கார வச்சிட்டேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க கேஸ வந்து லீகலா நடத்தும் போது உங்க கேஸ் பின்னடைவு ஏற்படுதுன்றதுக்காக எவ்வளவுதான் நாங்க வந்து மன உளைச்சல நாங்க கண்டினியூ அனுபவிப்போம். இவங்க வந்து சேலத்துல நர்ஸா இருக்காங்க. இவங்க வந்து தொழில் பயிற்சி கொடுக்குறோம். இந்த பொண்ணு பண்ருட்டி மாவட்டம் சொல்லு. இந்த பொண்ணு கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணு. இந்த பொண்ணுக்கு நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கா. இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தையல் மிஷின் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, உதவித்தொகை, விதவ உதவித்தொகை தர்றது, அது மாதிரி வந்து லோன் கொடுக்கறது, கல்வி உதவித்தொகை, இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். எங்களுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்றது பிரச்சனை இல்லை. எங்களை கோர்ட்ல லீகலா நடத்த மாட்டாங்க இஓடபிள்யூ போலீஸ். இதை நான் பல இடத்துல வந்து சொல்லியாச்சு. ஆனா அவங்க வந்து ஒரு விக்ராஸா இறங்கிட்டாங்கன்னா இறங்கிடுறாங்க. இதுக்கு வந்து எந்த முகாந்திரமும் இல்லை. இன்னைக்கு வந்து நான் என்ன கேட்கறேன், கேஸ் போட்டீங்க, அரெஸ்ட் பண்ணீங்க, கஸ்டடி எடுத்ததை வந்து நீங்க திரும்பி விசாரிக்காமலா திரும்பி சம்மன் போட்டுவா அங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க. திருப்பி சம்மன், இன்னைக்கு சம்மன் வா. அதனால உடம்பு சரியில்லை. இன்னைக்கு எனக்கு அட்மிட் ஆயிருந்தேன். நான் வந்தேன். நான் வேற வழி இல்லாம எங்க ப்ரெஷர் தாங்க முடியாம தலைமைச் செயலகத்துல ஹரிஷ் சார் அப்படின்றாங்க. அது தெரியல, சொல்லல. அவங்க போன்ல உள்ளதான் சார் கூட்டிட்டு போனாங்க. தலைமைச் செயலகம், ஆமா, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க சார்.
ஹோம் செக்ரட்டரிக்கு இது போயிடும் உடனே. முதலமைச்சர் பிரிவுல complaint ஆமாங்க சார், ஆமாங்க சார். அப்படி சொல்லுங்க. முதலமைச்சர் பிரிவு முதலமைச்சர் தனி பிரிவுல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். ஹரின்னு சொல்றோம். ஹரீஷ் சார் கொடுத்தது. என்ன சொல்லியிருக்காங்க? உடனே இது மேல ஆக்ஷன் எடுக்கிறோம், ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை நாங்க அனுப்புறோம்னு சொல்லியிருக்காங்க சார். 6000 பேருக்கு லோன் கொடுத்துருக்கோம். இப்ப என்ன பண்றாங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹெட் ஆஃபீஸ் தான், பெரியார் நகர்ல நாங்க வச்சிருக்கோம். ஹவுஸ் ஓனர் 78 வயசு ஆகுது. அவரை வந்து கண்டினியூவா வந்து வர சொல்லி சம்மன் போட்டு ஆபீஸ காலி பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு அவரு என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. நாங்க 46,436 பேருக்கு லோன் கொடுத்துருக்கோம். எங்களை நம்பி வர பெண்களை நாங்க அந்த ஆபீஸ்ல வச்சுதான் பேச போறோம். ஆனா அதை காலி பண்ணுனா பண்ணாங்க, நடு ரோட்ல நின்னா சந்திப்போம். இத வந்து கேட்கறதுக்கு நான் திரும்ப அங்க போனேன். சரி ஆபீஸ காலி பண்றோம், நாங்க எங்க வச்சு நாங்க நடத்துறதுன்னு கேக்குறோம். அது பத்திலாம் சார் நாங்க செஞ்சதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க சொன்னதான் நாங்க செய்யணும். லோன் கொடுக்க கூடாது. விஜயா இல்ல அசோக் பில்லர் சார், நான் சொல்லிடுறேங்க. எஸ்ஐ லதா, எஸ்ஐ விஜயா, எஸ்ஐ வித்யா, இவங்கெல்லாம் தான் சார் அன்னைக்கு வந்தாங்க. வந்து எங்களை மிரட்டுறதுக்கு வந்தது அவங்க அன்யூனிஃபார்ம்ல வந்தாங்க. நான் அடுத்த நாள் காலையில நான் தனியா போய் பேசினேன் அவங்க கிட்ட. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்க, நாங்க இவ்வளவு கோர்ட் ஆர்டர் காப்பீஸ் வச்சிருக்கோமே, எங்களை ஏன் நடத்த விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன். போடி நினைச்சு விட்டாங்க சார். இப்போ வந்து ஆர்டி போல்டர்ஸ் லாஸ் ஓனரா? இல்ல சார், யூடபிள்யூ விங்கு சார், யூடபிள்யூ விங்கு. ஓகே சார், ஓகே சார். கிரிஜா சார் ஆப்ரோ ட்ரஸ்ட் அண்ட் தாசன்கோ அதோட பிஆர். இன்ஃபார்ம் பண்ணாம ஆபீஸ் உள்ள வந்து எல்லாரும் எந்த வாரண்ட்டும் இல்ல சார், எந்த வாரண்ட் இல்ல, கம்ப்ளைண்ட் இல்ல, மிரட்டுறது. சார் ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கா, எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து அப்ரோ ட்ரஸ்ட் மூலியமா தான் எங்களுக்கு வந்து கிடைக்குது. அதை வச்சுதான் நிறைய பேர் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ நாங்களும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களாம் ரொம்ப கூலிக்காரங்க, கல் உடைக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நானும் ஒரு தொழில் வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் வரணும்னு நாங்க முன்னேற்றத்துக்கு வரணும், பெண்கள் அமைப்புல இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா இவ்வளவு தடைகளை கடக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தம், மன உளைச்சல் அதிகமா இருக்குதுங்க சார். மன உளைச்சல், எங்களால ஒரு 50 பேர் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. இது எல்லாருமே பாப்பீங்க, எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தருவீங்க, நியாயம் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் சார்.